Peppers Entertainment Television. Turn on the heat. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாட் வித் ரம்யா. எஸ், நம்ம லைஃப் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற நோட்டோட தான் இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க. உங்கள் பேர்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் மும்பைலேருந்து கால் பண்ணுவேன். ஓ, மும்பைலேருந்து கால் பண்ணுறீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. அதான் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கல, நாளைக்கு நான் அத்தை எல்லாரும் பார்ப்போம்ல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் எல்லாரும் கற்றுட்டு. ஓகே ஓகே. உங்கள் பேருங்க? நான் மோகனா பேசுகிறேன். மோகனப்பிரியா. ஆ, ஓகே ஓகே. என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க இப்போ பிரியா நீங்கள்? இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் எப்படி இருக்கணும் லைஃப்ல அப்படின்னு எல்லாம் கரெக்டாக சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த நிகழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட், ரொம்ப அன்பா இருக்கணும். ஏத்து பேசாம இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே ஓகே ஓகே. எத்தனை வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி உங்களுக்கு? எனக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பர். 8 வருஷத்துல வந்து இதுதான் நீங்க கத்துட்டு இருக்கீங்க. அதாவது வந்து எதிர்த்து பேசாம. அவங்க ஏத்து பேச மாட்டேன். ஏதாவது அவங்க ஏதாவது டென்ஷனா தான் இருந்துச்சாங்களா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதுக்கு மூசியை காட்டக்கூடாது. சரிதா சரி மாமா அப்படின்னு ஒரு தலையில ஆட்டிடணும் பாருங்களேன். திட்டாம இப்படி ஏத்து பேசாம இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே இருக்காது பாருங்களேன். பாருங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இன்னும் நல்லா இருக்குது. என் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சூப்பருங்க. நல்ல விஷயம். ஆகுது. பையனுக்கு 8 வயசா. 8 வயசு ஆகுது. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வந்து இப்ப நம்ம எல்லாருக்கும் தேவை இந்த பொறுமை தான் இல்லையா? சோ இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்க. எதுவுமே வீட்டுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடுவோம் பாருங்களா. அவங்க ஏதாவது திட்டினா அப்புறம் மறுபடியும் என் மேல பாசமா இருப்பா, மோகனா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. அதுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பாருங்களேன். நல்லா இருக்கு லைஃப். அப்புறம் எங்க அம்மாவுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஹாய் மம்மி. எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, திருநெல்வேலியில. ஓகே ஓகே. எல்லாரும் பார்க்க சொன்னேன், பாருங்கம்மா அப்படின்னு. ஓகே. ஹாய் ஆண்டி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் என் சைட்ல இருந்து கேட்டுட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். ஓகே சரி, இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடத்துறீங்க. தேங்க்யூ so much. தேங்க்யூ பிரியா. ஆல் தி பெஸ்ட் டு யூ டு. பை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவ்வளோ தூரத்துல இருந்து கால் பண்ணி ப்ரோக்ராம் நல்லா இருக்குன்னு விஷ் பண்ணியிருக்கீங்க. நிஜமா சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் எஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ 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 வணக்கங்க. உங்க பேர்? சேது ஃப்ரம் சேலம் மேடம். ஓகே சேது சார், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? ஓகே மேடம். ஹலோ ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க சார். என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம் மேடம். சொல்லுங்க சார். ஹலோ. நான் கேட்டுட்டு இருக்கேன் சார், சொல்லுங்க. கேக்குது, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சரி மேடம். இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் என்ன மேடம், அதான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓகே. ஏன் சார் இத்தனை வருஷம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட இருந்தது இல்லையா? இல்ல மேடம், ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு ஒரே விஷயம் தாங்க. நமக்கு லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நமக்கு சொல்கிறது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயத்த ரெக்கக்னைஸ் பண்ணி இது நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு ஊக்கம் வந்து நமக்கு அது கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் எஸ், இதுக்கு முன்னாடி வந்து மோகனப்பிரியா சொன்ன மாதிரி வந்து ஃபேமிலி அப்படின்னு வர ஒரு கோயிலில் படித்தேங்க. பட் அது என்னவோ எனக்கு தெரியல. அது மேபி அதாவது கணவன் பேச்சை கேட்கறது தான் மனைவியோட கடமை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் தொடர்ந்து பேசலாம் அதை பற்றி. எஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ 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 வணக்கம். உங்கள் பேருங்க? சதீஷ். சதீஷ், டிவி வால்யூம் கம்மி பண்ணுறீங்களா? இந்த குறைக்கணுங்களா? ஹலோ. சொல்லுங்க சதீஷ், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? புதுக்கோட்டை பக்கத்துல. புதுக்கோட்டை. சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க இப்போ?
இல்லக்கா காதலை பத்தி சொல்லல. ம் அது சில பிள்ளைய வந்து ஏமாத்துதுல. ரைட்டு. ஏன் மாத்துதுங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையில வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்ல முக்கியம். ம் பசங்க எவ்வளவு நல்லபடியா லவ் பண்ணாலும் அப்படியே சொன்னாலும் ம் கொஞ்ச தூரம் நல்லா இருக்காங்க. ம் அதான் அப்புறமாட்டி கொஞ்சம் இது போனா மறந்துடாது. நீ யாரோ நான் யாரோ அப்படின்னா. ம் என்ன அதுதான் சொல்றேன். எந்த சூழ்நிலையில வந்து அவங்க அப்படி போறாங்கன்னு கேக்குறேன். அந்த கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்ல மாட்டேங்கிறாங்களா? பிடிக்கல அப்படின்னு பார்த்தா வேற ஆள்கிட்ட இப்ப பேசிட்டு இருக்கு. சார் இப்படி ஏமாத்துவேல அப்புறம் பசங்க ஏமாத்த கூடாது சொல்லுங்க சார். அதாவது ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொரு நடந்த மாதிரி இப்ப இருக்கிற கலியுகத்துல வந்து இப்படி நடக்குது போலப்பா. இல்லக்கா அதே மாதிரி இருந்தாலும் பசங்க சொல்றாங்களே அவன் பிள்ளைய ஏமாத்திட்டு போகுதுங்களே என்ன சொல்லலாம். பிள்ளைங்க ஏமாத்திட்டு போகுதுன்னா நம்ம கரெக்டான வந்து ஒரு பொண்ணா பார்த்து நம்ம லைஃப்ல சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குங்கிறது பசங்க வந்து கேட்க மறந்துடுறீங்கப்பா. நிறைய இடத்துல வந்து உங்களோட விருப்பம் தான் அந்த பொண்ணோட விருப்பமா இருக்கணும்னு திணிக்கிறீங்க. சரியா? இல்லக்கா நான் அந்த பிள்ளைய எவ்வளவு சொல்லிட்டேன். நீ சொல்ல நான் அதே மாதிரி இருக்கிறேன் இப்படி எல்லாமே சொல்லிட்டேன் நான். அதாவது நான் இப்ப வந்து அப்ப பாக்குறது கிடையாது. அது வந்து நான் இதுமே ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க அது நிறைய பேர் பேசி இருக்கா அப்படின்னு இதெல்லாம் இருந்துகிட்டு. ஓகே ஓகே. என்னன்னா ஒரே விஷயம் நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட்ல இருக்கணும். நம்ம இவங்கள பார்த்துட்டோம்னா கடைசி வரைக்கும் அதாவது தப்பான ஒரு பஸ்ல ஏறிட்டோம் அப்படின்னா அந்த பஸ்ல வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போய் நின்னாலும் பரவாயில்லன்னு அதுல ஏறி போக முடியுமா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. இப்ப வந்து என்ன சொல்றேன்னா அந்த பொண்ணோ பையனோ யாரா இருந்தாலும் சரி லவ் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா லவ் பண்ணணும். இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, நம்ம ஃபேமிலியில செட் ஆவாங்களா, நமக்கு படிப்புக்கு செட் ஆவாங்களா, இதெல்லாம் யோசிச்சு அதுக்கப்புறம் வர்றது லவ்னா தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். அது இல்லக்கா சில பிள்ளைங்க வந்து காசை வச்சு காசை பத்தி தானே பண்ணுது சில பிள்ளைங்க அப்படிதான் இருக்குங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா காசு பணத்தை எல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாத பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? அதுக்கு அக்கா நான் சொல்றேன் சில பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு பண்ணி கல்யாணம் கொடுத்தோம் ஃப்ரெண்டுக்கு. அதாவது ஒரு விஷயம்ப்பா, நமக்கு ஏத்த பொண்ணு நமக்கு கிடைக்கிற வரைக்கும் வாழ்க்கை இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து நமக்கு அது வந்து ஸ்டார்டிங் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருத்தப்படுவோம். ரெண்டாவது தடவை சரி இது நமக்கு சக்சஸ் ஆகும்னு நம்ம திருப்பி ட்ரை பண்ணுவோம். திருப்பி அதை சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பியும் லவ் பண்றோம். அதனால நம்மளோட இந்த ஒரு பயணத்தை மட்டும் நிப்பாட்டாம நம்ம எப்போ ஒருத்தங்களை கரெக்டா பார்த்து நம்மள லவ் பண்ற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருப்போம். சரிக்கா இல்லக்கா அந்த பிள்ளைக்காக குடிச்சு சாவுறாங்க, சில பேர் சரக்கு அடிக்கிறாங்க, ஏதோ பண்ணிக்கிறாங்க, கிழிச்சுக்கிறாங்க. என்னது சரக்கு அடிக்கிறாங்களா? யார் சரக்கு அடிக்கிறா? இல்ல சில பிள்ளை பசங்க சொல்றேன் சரக்கு அடிச்சு லவ் பண்ணி ஏமாத்தி போயிட்டா அப்படின்னு சரக்கு அடிக்காங்க, சில பேர் சாவுறாங்க. அதுக்காக சொல்றேன். எதுக்கு நான் அதாவது ஒரே விஷயம் சொல்றேன். அது வந்து ஓகே, நான் இது இல்லைன்னா நம்ம கடைசியில வாழவே முடியாதுன்னு ஏதாவது இருக்கான்னு இல்லக்கா சில பேர் சொல்றேன். இல்லப்பா நீங்க சொல்ற எல்லாமே இருக்கு. சரக்கடிக்கிறாங்க, சாவுறாங்க, சாவடிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. ஆனா இது எல்லாமே கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப்ல இதுக்காக பிறக்கல, வேற ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். அதை நோக்கி நம்ம போனோம்னா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இது விட்டாலும் உனக்கு இதோட நல்ல பிள்ளை கிடைக்கும் நண்பா, எதுக்கு சரக்கு அடிக்கிறீங்க அப்ப இப்படியே சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு இதான் இல்லைன்னா சரக்கு அடிச்சு ஏதாவது பண்ண வேண்டாம் அப்படின்னா சரி ஏன்டா விட்ற அதெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கேன் விடுங்க. அதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க அப்படிதான் அட்வைஸ் பண்ணணும். நல்ல விஷயம் தான் நீங்க அப்படி அட்வைஸ் பண்ணது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் பாய்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். ரைட், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்பி ரொம்ப கோவமாக சொன்னார், ஏன் இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் ஒரு விஷயங்க, நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு வந்து தான் தீரணும் ஒரு ஏஜ்க்கு அப்புறமா. அதாவது சில விஷயங்கள் வந்து நம்ம ஒருத்தங்க மேலே திணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. லவ் பண்ணுறப்பவும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறப்பவும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு பிரேக் அப்புறமா. பிரேக். எஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ
ஹலோ ஹலோ, வணக்கங்க. உங்கள் பேர்? மேம் என் நேம் வந்து சித்ரா மேம். ஓகேங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க மேம்? நாங்கள் திருவண்ணாமலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். சரிங்கம்மா, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க சித்ரா இப்போ? அது ஒன்றும் இல்லை மேம், லவ் மேட்டர் தான் மேம். சரி, சித்ராக்கு என்ன வயசாகுது அண்ட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சித்ரா நீங்கள்? எனக்கு வந்து 25 ஆகுது. சரி, ஓகே. என்ன 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 சொல்லணும்? நீங்கள் லவ்ல ஏதாவது பிரச்சனையா இல்லை என்ன? இல்லை, நாங்கள் வீட்டிலே தான் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் வந்து அதாச்சும் வேலைக்கு எங்கேயும் போகல, வீட்டிலே தான் இருக்கேன். சரி. ம். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, கேட்டுட்ருக்கேன். அதான் மேம், லவ் பண்ணிருந்தோம், மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க ஏமாத்திட்டாங்க. அதான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். எத்தனை வருஷம் லவ் பண்ணாங்க? நாங்கள் ஒரு 2 வருஷம் பண்ணோம் மேம். சரி, என்ன என்னென்ன சொல்லி லவ் பண்ணாங்க அண்ட் என்ன மாதிரி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க? இல்லை மேம், அவங்க வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ம். ம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னால் ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்க. எதுவுமே செட் ஆகலை. சரி, இப்போ என்ன காரணம் காட்டி அவர் வந்து உங்களை அவாய்ட் பண்ணுறாரு? எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்றாரு. நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, தூக்கில் தான் தூங்குவாங்க அப்படின்றாரு. ம். ஓகே, பேசி பார்த்தீங்களா? பேசி பார்த்தேன் மேடம். அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு எதுவும் இல்லை, யாரோ கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இப்படி ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை மேடம். சரி, நம்ம வந்து இந்த அளவுக்கு போயிட்டோம், எப்படியா இருந்தாலும் பார்த்தாகணும் அப்படின்னு மற்ற எல்லாமே செய்கிறாரு மேடம். வீட்டுக்கு எல்லாமே செய்கிறாரு, இது மட்டும் வேணான்றாரு. அப்போது என்ன எண்ணத்தில் இருக்காரு? அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? அப்படி வந்து நாளைக்கு அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? அது எப்படி மேம் ஒத்துக்க முடியும்? நீ ஏன் வேலைக்கு போகலம்மா? ஏன் வேலைக்கு போகல சித்ரா? அப்படி இல்லை மேம், எங்கள் வீட்டில் வசதி இல்லை மேம். நானும் அம்மா மட்டும்தான், எங்களுக்கு யாரும் எதிர்க்க ஆள் இல்லை. அதான் என்னால் முடியல, வேற ஒரு. ஓகே, நீங்கள் இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எந்த வேலைக்கும் போகிறதுக்கோ இல்லை வேற எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லையா? நான் சிஸ்டம் டைப்பிங் தான் தெரியும் மேடம், அதனால் போயிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஐ திங்க் நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் உங்களோட ஓனாக சம்பாதிக்கிறப்போ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சில விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நீங்கள் அவுட் சைடு வெளி உலகத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படிங்களா? நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக வேலைக்கு போங்க. கண்டிப்பாக வந்து அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, ஏந்திரிச்சு தட்டி போட்டு வேலைக்கு போங்க. ஏன்னா சில இடத்துல வந்து கடவுள் எங்கே யார் நமக்கு எப்படி வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக அமைவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருந்தா அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம்னா அது வந்து அப்போ நமக்கு அது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நிறைய பேருக்கு அமையாமலும் போகுது. அப்படிங்கிறப்போ மேம் இப்போ இருக்கிறது வந்து நாங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்கோம், ஆனால் இது எல்லாமே வீடு பக்கத்துல இருந்து எல்லாமே வைக்கிறேன்றாரு. இது மட்டும் வேணான்னு போது அது எப்படி மேம் சொல்லுங்க? நீங்கள் ஜஸ்ட் 25 இயர்ஸ் தானங்க ஆகுது. உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணணும், குழந்தை இருக்கணும். அப்படிங்கிறப்போ இப்படி அங்கீகாரம் கொடுக்காத ஒரு உறவு வந்து நல்லா இருக்காது இல்லை? உங்களுக்கு அப்பா இல்லை, உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு ஒரே காரணத்துக்காக நீங்கள் இது ஓகே அப்படின்னு நீங்கள் எமோஷ்னலாக வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போ நாளைக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு வரப்போ இல்லை அடுத்த ஜெனரேஷன் வரப்போ அவங்களுக்கும் இதே மாதிரி தானே ஒரு பிரச்சனை வரும். ஆமாம். ஸோ ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகுறீங்கன்றது எனக்கு க்ளீனாக தெரியுது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அதாவது உங்கள் 2 பேருக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் வந்து லவ்க்காக நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் மனசுக்கு அது ஏற்ற மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னா, பட் இன்னொரு பொண்ணுக்கு நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும், சரிங்களா? அது வந்து பிரச்சனை உங்களுக்கும் இருக்கக்கூடாது, யாருக்குமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ அது செட் ஆகுமா அப்படின்னா ஆகாது.
அப்படிங்கிறது என்ன தெளிவா நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியும்னு உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அதாவது சில விஷயங்கள், சில ரிலேஷன்ஷிப், சில விஷயங்கள் வந்து பேஸே வந்து நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதாவது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ அந்த கரெக்டாக இல்லாதப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஆண் துணை இல்லாத வீடை வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் எப்போ மாறப்போகுது அப்படிங்கிறது சீரியஸாக தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க, உங்கள் பேர்? என் பேர் பிரபாகர் மேம். பிரபாகர், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஈரோடு மாவட்டம் பவானி. ஓகே ஓகே, சொல்லுங்க பிரபாகர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்ன சொல்றதுக்கா இப்போ கால் மேம், நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜாப் போயிட்டு இருக்கேன் மேம் காலேஜில். வெரி குட். ஓகே, எனக்கு என்ன ஒரு டவுட்னா, லவ் மேரேஜ் பரவாயில்லையா, அரேஞ்ச் மேரேஜ் பரவாயில்லையா? உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மேரேஜா இருந்தாலும் நல்ல விஷயம் தாங்க. ஓகே மேம், பட் எனக்கு லவ் மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, நல்ல விஷயம்தான், லவ் மேரேஜ் பண்ணலாம். பட் லவ் பண்ணிட்டு வந்து லவ் பண்றது கரெக்டான ஒரு பொண்ணா பார்த்து லவ் பண்ணணும். அதான் எப்படிங்க, இப்போ எனக்கு லவ் பண்ணணும், யார் எந்த மாதிரி பொண்ணு லவ் பண்ணணும்? அதாவது உங்களுக்கு உங்களோட சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட அதாவது நீங்க உங்களுக்கு உங்களோட எஜுகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள் ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது. ஃபேமிலியில் பிரச்சனையே இல்லை அப்படின்றப்போ உங்களுக்கு அதாவது ஒரே பிரச்சனை, எனக்கு இவ்வளோ காலேஜ் வர்றது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதி பிரச்சனை இருக்குது, இல்லை ரிலிஜன் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா வந்து காசு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம தெளிவாக பார்த்து லவ் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இது லைஃப் இல்லையா? யா, ஸோ லவ் பண்ணி நம்ம இதான் எப்படி மேம் பார்த்து லவ் பண்ண முடியும்? அது அது என்ன கேட்டிங்க, அதாவது அது ஒரு பெரிய ப்ராசஸிங்க. அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணுங்க. என்னங்க ன்றீங்க? இல்லையா, கரெக்ட் தானே? அதாவது நமக்கு வந்து லவ்ங்கிறது நம்ம வந்து அதாவது நமக்கு பிளான் பண்ணி வரணும் அப்படின்னாலும் நமக்கு அது சரி வருமா வராதான்றது அளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி இருக்கும்ல. ஸோ பாருங்க, அதாவது லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் எனிவேஸ், இவர் வந்து எப்படி லவ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. பட் எப்படியாவது லவ் பண்ணணும் அப்படின்னா பண்ண வேண்டியது தான். எனிவே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கங்க, உங்கள் பேர்? என் பேர் வாசு மேடம். வாசு, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை. ஓகே, சொல்லுங்கள் வாசு, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்கும் என் லவருக்கும் ப்ராப்ளம். ஓகே, என்ன பிரச்சனை? அது என்ன சொல்றது, நாங்கள் 2 பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என் லவருக்கு தெரியாமலே என்ன லவ் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. அது என்னாச்சு, 2 பேருக்கும் பழக்கமாயிடுச்சு. ஹலோ. கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பழக்கமாயிடுச்சு. அது அவங்களுக்கு தெரியாமையே என் லவருக்கு தெரியாமலே பழக்கமாயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் லவ்வரையும் சின்சியராக லவ் பண்ணுற மாதிரியும் இவங்களையும் விட முடியல. அது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் லவ்வரை விட்டுருங்க. புரியல. உங்கள் லவ்வை விட்டுருங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க. ஏன்? ஏன்னா புரியல. ஏங்க ஏன்னு கேக்குறீங்க? இல்ல, அதை விட்டா இந்த பொண்ணு லவ் பண்ணதுனால 2 பேரும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை வரும்னு பாக்குறேன். அதாவது இப்போ நீங்க அதாவது ஒரு விஷயங்க, இப்போ வந்து நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது பிரச்சனை ஆகாதா? உங்க டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? தெரியல. புரியல. உங்க டிவி வால்யூம் கம்மி பண்றீங்களா? கம்மி பண்ணிட்டேன், சொல்லுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க தாங்க உங்க லைஃப்ல இருக்க முடியும். 2 பேரையும் வந்து ஒன்று வச்சுக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் வந்து செம்ம எக்கனாமிக்கலாக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல தாங்கிக்கிற மனசு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற ஒரு விஷயமே வந்து கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம் தான், கொஞ்சம் இல்லை நிறையவே. அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் உங்கள் லவ் உண்மை, அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் லவ் உண்மை அப்படின்னா
அவங்க கிட்ட வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வர்றது நல்லது. நான் வெளியே வரலாம் தான் ட்ரை பண்ணுறேன், நான் முடியல என்னால். அப்போ ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தாங்க நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை நான் ட்ரை பண்ண முடியலைங்களா? ட்ரை பண்ணல அப்படின்றப்போ ஆக்சுவலி முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போது உங்கள் லவர் வேற ஒருத்தங்களை லவ் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? மாட்டீங்க தானே? அப்படிங்கிறப்போ அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறப்போ நீங்கள் எப்படி அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறப்போ அது அவங்களுக்கும் நியாயம் அந்த பக்கம் இருக்குல்ல. ஆமாம் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் நீங்கள்? ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கட் பண்ணணும். கரெக்ட். அது என்ன, எதை கட் பண்ணணும்? அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணுமா, இல்லை வந்து இமோஷ்னலாக உண்மையாக லவ் பண்ண ஒரு பொண்ணை கட் பண்ணணுமா? இது நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பொறுமையாக டிசைட் பண்ணுங்க. எதுவும் வந்து ஆனால் ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டுத்துலேயும் வந்து கமிட்மெண்ட்டை ஏற்றிக்கிட்டே போகாதீங்க. ஏன்னா நாளைக்கு அது உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து விடியுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப இவங்களையும் விட முடியல, அவங்களையும் விட முடியல. ஓகே ஓகே. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? புரியுது புரியுது. ஓகே. ஏன்னா உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போது? என் பேர் 26. 26. 26க்கு அப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு நிம்மதியான ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கணும். ஆமாம். ஓகே. ஸோ அப்படியே இல்லை, ரெண்டு பேரையும் ஒன்று கூட விட முடியலன்னா ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இதான் நான் சொல்லுவேன். ஹலோ சொல்றீங்க? ஆமாங்க, நிம்மதி. அதாவது இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக வந்து கோவம் வரலாம், உங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். பட் நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு எது உங்களுக்கு கரெக்டான முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? ஆனால் என் லவ்வோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையும் கல்யாணம் பண்ணிக்கோ அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அது என்ன சொல்கிறது? அது சாத்தியமா? நடக்காது. தப்பான ஒரு விஷயம். அதாவது உண்மையாக ஒரு பொண்ணை நீங்கள் ஏமாத்துன மாதிரி ஒரு கணக்கு அது. இல்லைன்னா அந்த பொண்ணுக்கிட்டே போய் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அதாவது நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணோன்னா தைரியமாக 10 பேர்கிட்ட சொல்கிறோம்ல. நம்மளால சொல்ல முடியுமா? இது சொல்ல முடியாது தானே? நீங்களே சொல்லுங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதாவது ஒரே விஷயங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. பண்ணது தப்பு, ஓகே. பட் உங்களை நீங்களே வந்து இட்ஸ் ஓகே. ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ உங்கள் மேலே நீங்கள் வந்து இப்படி ஒரு ஃபீல் பண்ணாமல், நான் என்னோட சைட்லேருந்து ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் யாராவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அது என்ன எது அப்படிங்கிறது உங்கள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். உண்மையாகவே நம்ம மனசு வந்து குரங்கு மாதிரி தான். இது வேணும்னா அது வேணும்னு சொல்லும், அது வேணும்னா இது வேணும்னு சொல்லும். ஸோ அப்படின்றப்போ நிதானமாக இருங்க, அமைதியாக ஒரு கொஞ்ச நாள், எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு எந்த ரிலேஷன்ஷிப் வேணும் டிசைட் பண்ணுங்க. இல்லைன்னா வாழ்க்கை நிம்மதியே இல்லாமல் போயிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், அதாவது இப்போ தாங்க ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ 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 வணக்கங்க. வணக்கம் மேடம். உங்கள் பேர் மேடம்? மீனா சுரேஷ். ஓகே மேம், எங்கேன்னு கால் பண்ணுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம், வீரக்கல், கூத்தம்பட்டி. சூப்பர். சொல்லுங்கள் மேம், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? எனக்காக கொஞ்சம் குறைச்சி மேடம். என் ஃப்ரெண்டு, எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்காக கேட்கலான்னு கூப்பிட்டுருக்கேன். சொல்லுங்கம்மா. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள விரும்புறாங்க, ஆனா அவங்க அந்த பையன் விரும்பல. ஓகே. நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், அது மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் நான் கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு பேசினேன், என்னப்பா பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வேணான்னு கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த ஐடியாவே இப்போதைக்கு இல்லைங்கக்கா, நீங்க சொல்லுங்க, அவங்க படிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. அப்ப நான் வந்து சொல்லிட்டேன், பாப்பா வேணாம், இதெல்லாம் வந்து அவங்க மாட்டேங்கிறாங்க, நீங்க இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லை, நான் மனசுல நினைச்சிட்டேன், அவங்களை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டுல வர்ற மாப்பிள்ளைலாம் தட்டிக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்லயும் சொல்லிட்டாங்க, கேட்கறதுக்கு வழி இல்லை. இதுக்கிட்டே நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், கேட்கறதுக்கு வழி இல்லை. மெசேஜ் பண்றேன் இந்த பொண்ணு தான், ஃபோன் பண்றேன் இந்த பொண்ணு தான், அந்த பையன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சு.
எடுத்துமே ரிப்ளை எதுவுமே ரிப்ளை பண்ணி பாக்குறதுல பேசுறதுல. ஆனா இவங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவங்களா ஆசை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் எதுவும் பொறுப்பு கிடையாதுங்க. என்ன எதுவும் கெட்ட பிள்ளைன்னு ஆக்கி விட்டுறாதீங்க. எனக்கு அம்மா அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் தங்கச்சி இருக்கு. எனக்கு நிறைய சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்குலாம் எதுவும் நான் சொல்ற மாதிரி இல்லைன்னு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் எப்ப அவங்க கல்யாணம் பண்றாங்களோ அவங்க முடிஞ்சா அவங்க சம்மதுக்காக நான் காத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா அவங்க எப்ப கல்யாணம் பண்ணிட்டு யாரை கல்யாணம் பண்றாங்களோ யாருனாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். ஆனா அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அப்படிங்கிறத சாத்தியமா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு நான் எவ்வளவு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு கேட்கலன்றனால மனசு மட்டும் நாங்க 2 மாசம் பேசுறது இல்ல. உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கலாமே அப்படிங்கிறது. அந்த பொண்ணுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. படிச்சிருக்கு, ஏன்னா பிகாம் முடிச்சிருக்கோம்ல. இப்போ ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சொல்லிட்டேன், பழகிட்டு நம்ம சொல்லாம இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. நீ படிச்சதுல நல்லபடியா பார்க்கணும். அவங்க லைஃப்ல அவங்க பணியை யாராவது பார்த்துட்டு போயிருவாங்க. ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் போது உனக்கு அப்போதைக்கு அமையாம போச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் கட்டினா அவங்களத்தான், இல்லைன்னா இப்படியே கூட இருந்துருவேன் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கே தெரியல. அதான் சரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்ட்டு. தெரிஞ்ச வார்த்தை சொல்லுங்க மேடம். அதான் நீங்க பண்ணணும், அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கணும்னு கொடுத்துட்டீங்க. பட் சில பேர் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கங்க. அது அடமெண்டா இருப்பாங்க. ரொம்ப அப்படியே அவங்க சொல்றதுதான். நீங்க இல்ல வேணாம் மாறு மாறு மாறுன்னு சொல்றப்போ இல்ல நான் எதுக்கு மாறணும்னு வாங்க. ஸோ அந்த ஒரு அட்வைஸே நீங்க கொடுக்கறது நிப்பாட்டிருங்க. சொல்லிட்டேன் நான் பாப்பா. பொதுவா இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே ஒரு ஜென்ஸ் லவ் பண்ணிருந்தா அப்பா தூக்குடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெட்டிக்கிறதான. அதுவே நம்ம பொண்ணு சொல்ல முடியாதுல்ல. நீ இவ்வளவு சீரியஸா இருக்கிறதுக்கு ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல, பேசினது இல்ல. ஆனா இந்த புள்ளையா கடைக்கு வரும்போது பார்த்துக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படிதான் என் லைஃப்ல இப்படி ஒருத்தர் இருக்கணும்னு நான் நினைச்சேன், இதே மாதிரி இருக்காங்க, ஆனா அவங்க மாட்டேங்கிறாங்கன்னு. நாங்க பழகினவங்க எல்லாமே சொல்லிட்டோம். வீட்டுல அம்மா அப்பா கூட பழகாயிட்டாங்க. அதனால அவ்வளவு தீவிரமா நீ இருக்கிய. லவ் பண்ணவங்களே இன்னைக்கு எங்கேயோன்னு போயிட்டாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு. இன்னைக்கு நீ இவ்வளவுதான் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா படிச்சிருக்க பொண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்குது. எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. 2 மாசமா ஆயிடுச்சு நாங்க பேசல. அந்த பிள்ளையும் நான் ஜனவரி 1க்கு அப்புறம் நான் சரியான ஒரு முடிவு வச்சேன். அப்ப யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப கூட அந்த பதில் ஒரு இது மாதிரிதான் தெரியுது. நல்ல முடிவு எடுப்பேங்க நீங்க நான் ஜனவரி 1க்கு அப்புறம் நல்ல முடிவு எடுப்பேன். அப்போதைக்கு நான் யாருக்கும் எந்த கெட்ட பேர் வாங்காத அளவுக்கு நீங்க சொல்ற போல நடந்துக்குன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. நான் எடுப்பேன், ஆனா யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன். அப்ப முட்டாள்தனமா செத்து போயிருவியா அப்படின்னா சீச்சி அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. எப்படி எடுத்துக்கிறதே தெரியல. சரி நீ உனக்கு நல்லது நடந்தாலும் சந்தோஷப்படுறது நானு, கெட்டது நடந்தாலும் வருத்தப்படுறது நான் தான். இனிமேல் நீ உன்னோட இதை நீ தான் முடிவு பண்ணிக்கணும். கொஞ்சம் கிராமம் தான், நாங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் அந்த அளவுக்கு சொன்னா அது கிடக்குது அப்படின்ற மாதிரி இது இருக்கு. இந்த பொண்ணு இருக்கு. இதுக்கு வீட்டுல ஒரே பொண்ணு ஒரே பையன். இதனால தம்பியோட இதுவும் நின்றுட்டு இருக்கு. அப்பாவுக்கு முடிச்சாதானே நம்ம முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு இப்படி அரமெண்டா இருக்கு. எப்படி சொல்லணும்னே தெரியல. ரொம்ப செல்ஃபிஷ்ங்க. அந்த மாதிரி தம்பிக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா, பட் உங்க இதுல பொண்ணுக்கு கட்டி கொடுக்காம டெஃபினட்டா எங்கேயுமே பொண்ணுக்கு கட்டி கொடுக்காம அண்ணனும் கல்யாணம் பண்ணிடுறது இல்ல, தம்பியும் கல்யாணம் பண்றது இல்ல. ஆமா பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் 2 பிள்ளைகளுமே அவங்க ஒரு கண்ணாலக்க பாக்கணும்னு அவங்களுக்கு வயசாயிட்டு இருக்கு. வயசாகி கொஞ்சம் லேட்டா கல்யாணம் முடிச்சாங்களா. பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கும் போது, அதாவது சீக்கிரமே கல்யாணம் முடிச்சிட்டாங்க அவங்க. அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் வயசாயிருச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம அளவு பார்க்கணும் போனோம். நல்லா பக்கத்து விசேஷ போகும்போது இவங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன உன் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் கேட்கும்போது பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு வாரத்தோட முடிச்சுக்கிறாங்க. அதான் இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. சரி உங்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்கலாமே அப்படின்றதுக்காக. அந்த பொண்ணு ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்காங்க அப்படிங்கறது அவங்க கிட்ட பேசினாதாங்க நமக்கு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, இவ்வளவு அடமெண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா மாறுவாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் தான். ஸோ அவங்க போக்கிலேயே விட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துச்சா இது இந்த பழம் புளிக்குதுன்ற ரேஞ்சுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் மாறுவாங்க. பட் இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேஸா தாங்க இருக்கு. நீங்க சொல்றது ஒரு 10,000த்துல 1 மாதிரி தான் தெரியுது. இது என்ன காரணம் அவரை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, ஆனா ஒரு பீடி சிகரெட்டு தண்ணி லேடிஸ் எந்த இதுவுமே பார்க்க மாட்டாரு. குடும்பத்தொலை நிமிர மாட்டாருங்க. ஆனா அவர் நான் நினைச்ச மாதிரி இருக்காரு. வீட்டுக்கு வேலை உண்டு, வீடு உண்டு, அவங்க குடும்பம் உண்டு, அப்படி இருக்காங்க. அதனால அவங்களோட கேரக்டர் பிடிச்சோம்னா அவங்களுக்கு ஒன்னா பிடிக்கணும்ல. அவங்க சூழ்நிலை சொல்றாங்க. அவங்களுக்காக காத்திருக்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்னப்பா எவ்வளவு நாளும் காத்திருக்காமல, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா. எப்படி ஒரு பொண்ணை போய் நீங்க காத்திருக்கணும். என்னோட லைஃப்ல 5 வருஷம் கழிச்சு கூட கல்யாணம், அது வரைக்கும் அந்த பொண்ணு இருக்க முடியுமா? அவங்க வீட்டுலதான் அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது சரியாத்தான் படுது. ஏன்னா அவங்க அப்பா
சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தை இந்த பையன் தான் பாக்குறாங்க. அம்மா பார்க்கணும், தங்கச்சிங்களுக்கு சில விஷயங்கள்ல இருக்கு. அவங்க அதெல்லாம் சொல்லும் போது இதை நான் வேணாம், நீங்க சொல்லிருங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லிருங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்றாங்க. சொல்லி பார்த்துட்டேன். நீங்க சொல்லு, அதாவது ரொம்ப நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வந்து இல்லாட்டி அந்த பையனை விட்டே வந்து பேச சொல்லிருங்க அந்த பொண்ணு கிட்ட. நீ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாலும் சரி, இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணாலும் சரி, சத்தியமா நான் கல்யாணமே பண்ற ஐடியா எனக்கு இல்லை, அந்த மாதிரி நான் உன்னை பார்க்கவே இல்லைன்னு. பட் என்னன்னா இந்த பொண்ணு இவ்வளோ அடமெண்டா இருக்கிறப்போ இது ரொம்ப இமோஷனல் பிளாக்மெயில் பண்ற மாதிரியும் எனக்கு தோணுது. பட் பேசிட்டாங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நானும் போன்ல பேசிட்டேன், அவங்களும் நேர்ல பேச வச்சுட்டேன். ஆனா அந்த பையனோட வார்த்தை மாட்டேங்கிற வார்த்தையை தவிர வேற எந்த இதுவும் இல்லை. அவங்க சைடு தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இல்ல, அந்த பொண்ணு கிட்ட மாட்டேன்றதை தவிர பேசினப்போ அந்த பொண்ணோட ரியாக்ஷன் என்ன இருந்தது? அந்த புள்ளதான் கேட்டுச்சு, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க எனக்கு பிடிச்சி ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்லுவோம், உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன், உங்களை நல்லா நான் பாத்துக்குவேன், நான் வேலைக்கு உங்க குடும்பத்தை உங்க குடும்பம் மாதிரி பாத்துக்கேன் அப்படின்லாம் சொன்னிச்சாங்கன்னா அந்த பையன் தலையை கீழே போட்டு, வேணாங்க நீங்க நினைக்கிற தப்பு, நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை, என்னோட இதே வேற, இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை, அதை பத்தி பேசாதீங்க, நீங்க வீட்டுல யார சொல்றாங்களோ கல்யாணம் அவங்க நிமிந்து கூட சில பூமியை பார்த்து பேசினாங்க அந்த பையன். இப்போதைக்கு எந்த ஒரு ஆசபாசங்கள் எந்த ஒரு இது என்கிட்ட இல்லை, அப்படி ஒரு இதெல்லாம் இப்போதைக்கு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, நீங்க கோச்சுக்காதீங்க, அதான் நீங்க பார்த்து சொல்லி நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணு அதாவது நீ உன் மனசை மாத்திக்க அப்படின்னதுக்கு அந்த வெளில நீங்க மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படிதான் இருக்கேன், அவருக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கு தான் நானும் முடிப்பேன், அது என்னை முடிக்கட்டும் பரவாயில்ல, அடுத்தவங்க கூட முடிக்கட்டும், ஆனால் அது வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இது வந்துதான் இந்த முடிவு தான் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவங்க மாட்டேன்னு சொல்லி இப்படி பிடிவாதமா இருக்கிறது. இந்த மாதிரி அடமெண்டா இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து அதாவது எடுத்தோடனே நீ மாறிடு அப்படின்னு சொன்னா அது இன்னும் நமக்கு ஜாஸ்தியா வந்து இல்ல நான் அதை பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு கேரக்டர் போல இருக்கு அவங்க. ஸோ எதுவுமே கொஞ்ச நாள் சொல்லாம கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு 6 மாசம் போட்டோம். ரைட், கால் கட் ஆயிடுச்சு. எனிவே இந்த மாதிரி அடமெண்டான கேரக்டர்ஸ் வந்து நம்ம லைஃப்ல எப்பயாவது ரொம்ப ரேராக தாங்க பார்க்க முடியும். ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எதனால் அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து இல்லை நான் நினைக்கிறது தான் கரெக்டு, என்னை சுற்றி நடக்கிறது தான் வந்து கரெக்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஹோப்பில் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எஸ், ரிலேஷன்ஷிப் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈஸியாக வந்து நம்ம வந்து அவங்கள ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டில் பார்க்குற அப்பா அம்மா வந்து பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்போம். பட் ஸ்டில் நம்ம வந்து லவ் பண்ண பொண்ணை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம கூடயே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய ஆம்பளைங்களுக்கு இருக்குது. பட் பெண் அப்படிங்கிறவங்கள வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா, இது சொசைட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமா, அடுத்தவங்க வீட்டில் பார்த்து நம்ம வந்து ஒரு கை தட்டி சிரிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறப்போ நம்ம ஃபேமிலியில் அப்படி வந்தால் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். எஸ், நம்மளோட லைஃப் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், எவ்வளோ அப்சஸ்டாக இருக்கும் நம்ம அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து அதிகமாக கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம எஜுகேஷனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா தயவு செஞ்சு படிங்க. ஏன்னா படிப்பு மட்டும்தான் வந்து நம்ம லைஃப் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றும், நம்மளை தைரியமாக வச்சுருக்கோம். அண்ட் திறமை மட்டுமே நம்பி நம்ம வாழ வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் எப்போயாவது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியாதப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது ரொம்ப பெரிய சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அமைதியாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளோட அதாவது பொறுமையாக உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோமோ, அது வார்த்தைகளாக யூஸ் பண்ணுறப்போ, நம்ம கோவப்படுறப்போ, இமீடியட்டாக வந்து அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். பட் இதுவே வந்து நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அது வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நல்லா யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. ஸோ உங்களோட எனர்ஜி, அதாவது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்து என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அதை நோக்கி போயிட்டுருங்க. ஏன்னா எல்லாரோட மனுஷனோட சராசரி வாழ்க்கையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு லவ்ல ஆரம்பிச்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பெண்ணாக வந்து ஒரு அப்படியே நம்ம செட்டில் ஆகி அப்படியே ஃபேமிலியோடய இருந்துருவோம். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணாக வந்து நம்ம இந்த சொசைட்டியில் வந்து இருக்கணும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம சாதிக்கணும். அதாவது ஒரு மனைவியாகவும் இருக்கணும், ஒரு பெண்ணாகவும் இருக்கணும், ஒரு தாயாக இருக்கணும், ஒரு அம்மாவுக்கு குழந்தையாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இவ்வளோ ரோல்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அப்படிங்கிறப்போ நமக்கு முதல் தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி. நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ, அதாவது படிப்பே என்னால் முடியாதுங்க, நான் படிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்களும் சில புக்ஸை பார்த்து சில வார்த்தைகளை கற்றுக்கிட்டு சில எழுத்துக்களை கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரியும் டெவலப் ஆகிறவங்க இருக்காங்க. அதாவது டிகிரி மட்டுமே எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன லைஃப்பில் வந்து நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது மட்டும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லவ் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தோட கடைசி, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஹலோ 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 வணக்கங்க, உங்கள் பேர்? என் பேர் மகா, திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். சரிங்க மகா, சொல்லுங்க மகா, என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிங்க. நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே லவ் பண்ணோம், 7 வருஷம் லவ் பண்ணோம். சரி. இப்போ நான் வேற ஒருத்தர் முடிச்சிட்டேன், அவங்களும் இப்போ வேற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு முன்னே முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வேற வேற கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேரும். அவங்கள நான் தான் கொஞ்சம் மனசு மாற்றி நம்மளும் மேரேஜ் பண்ணிட்டோம், அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு அவங்க கூட இருக்க மாட்டேன், நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவங்க கூட இல்லாம வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு வீட்டுக்கு வராம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்ப இடையில போன் பண்ணி சொன்னேன், எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க வைக்கிறீங்க, எனக்கு தெரியும் பக்கத்துல ஒரே சரௌண்டிங்கா தான் இருக்கும், அதனால என்ன ஏதுன்னு தெரியும். அதனால நான் சொன்னதுக்கு என்னால்தான் ஒன்னால்தான் என்னுடைய வாழ்க்கை போச்சு, இன்னும் எதுவும் நான் பேச தயாரில்லைன்னு சண்டை போட்டு என்னையும் வச்சிட்டாங்க. இப்ப வந்து ஒய்ஃபையும் வந்துட்டு தள்ளி வச்சு தனியா இருக்காங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. இன்னும் எப்படி யார் மூலமா பேசுறது என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியல. வீட்டுல அவங்க அம்மா அப்பாவும் மதிக்கிறது கிடையாது, வேலைக்கும் போறது கிடையாது. இந்த மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு. என்ன செய்யணும்னு தெரியல. ஃபுல்லா யார் சொன்னாலும் காது கொடுத்து ஒரு நிமிஷம் கேட்க மாட்டாங்க. மகாக்கு என்ன வயசாகுது? யாருக்கு? உங்களுக்கு. எனக்கு வந்து 24. அந்த பையனுக்கு? அவங்களுக்கு வந்து 28. 28. ஓகே. மகாவோட ஃபேமிலி லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு நான் வந்து எனக்கு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தைங்க இருக்கா மகா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். சரி, ஓகே. அவங்களுக்கு குழந்தை இல்லை. மகா, இப்போ நான் ஆக்சுவலி இங்கே என்னோட தங்கச்சி வயசு, ஒரு தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி, ஒரு தங்கச்சிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ற மாதிரி நான் சொல்லலாமா? சொல்லுங்க. ரைட். அதாவது இது உங்களோட கடந்த காலம், ஓகேவா? அது வந்து முடிஞ்சிருச்சு. உங்க மனசு வந்து இன்னும் அவர் வந்து எப்படி இருக்காரு, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பொண்ணுங்க மாதிரி உங்க மனசுலயும் இருக்கு. ஆனா அந்த பையன் வந்து நீங்க வாழ்க்கையை கெடுத்தாலும் கெடுக்கலைனாலும் நீங்களே கல்யாணம் பண்ணி போயிருந்தாலும் அந்த பையன் குடிகாரனா ஆகணும்னா ஆயிருப்பாரு. ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னா, வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து குடிச்சு வந்து, அதாவது லவ் ஃபெயிலியர் ஆச்சு, லவ் தாண்டி வந்தாச்சு, நம்ம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணும். சரி, உங்களை மிஸ் பண்ணாருன்னா அட்லீஸ்ட் வந்து அவர் கல்யாணம் பண்ணாமலாவது கொஞ்ச நாள் விட்டுட்டு இருக்கலாம், நீங்கள் என்ன சொல்லியிருந்தாலும் கூட. ஆனால் குடிங்கிற ஒரு விஷயத்த வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் எல்லாரோட பேரை யூஸ் பண்ணி உங்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அவர் குடிக்கிறத நியாயப்படுத்த பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அட்வைஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. அவங்கள வந்து அவங்க வீட்டில் சொல்லி ஒரு அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்கும்ல குடிக்காமல் இருக்கிறதுக்கு, அங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அம்மா சொல்றதுன்னு கேட்க மாட்டாங்க. அதான் யார் நல்லதுன்னு சொல்லுவாங்க, அது கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களாலதான் என்னுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் திட்டி
சரி வாழ்க்கை வருத்தப்பட்டு. சரி ஓகே போயிடுச்சு. போனதை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க புரிய மாட்டேங்குது. இல்ல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் திரும்ப அந்த காலம் வராதுன்னு அவங்க யோசிக்க மாட்டேங்காங்க அதை பத்தி. சரி இப்போ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு 24 வயசு தான் ஆகுது. உங்களோட ஃபேமிலி லைஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு உங்க பையனோட ஃபியூச்சர் இருக்கு. ஸோ உங்க லைஃப் இருக்கு. இதை நீங்க பேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு யோசிங்க. அண்ட் இந்த பையனை பத்தி யோசிக்கிறப்போ நிஜமா எனக்கு புரியுது உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு. இதை வந்து நீங்க எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா இப்படிதான் பண்ண முடியும். சரிங்களா? ஹலோ, ஓகே மகா, தேங்க்யூ ஸோ மச். என்னங்க எனக்கு என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்க. அதாவது எஸ்கேபிசம் தானே வாழ்க்கையில வந்து நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு எல்லார் மேலேயும் தூக்கி போட்டு நான் எஸ்கேப் ஆகிறதான ஒரு வழி தானே இது. தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர்? என் பேர் சசிகலா மேடம். ஓகேம்மா, எங்கேருந்து கால்? பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசும்போது கட் ஆயிடுச்சு. சசிகலா, உங்களை மறக்கவே முடியாது. எப்படி இருக்கீங்க இப்போ? இல்ல மேம், அவரு இன்னும் வரவே இல்ல மேம். ஆனா எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் பண்ணாங்க. நான் உங்களுக்கு அன்னையில இருந்து போன் பண்ணல. மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நான் வந்து கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், ஜனவரி மாசம் நான் சொன்ன மாதிரி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரெகுலரா ஒரு 2-3 days கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க அம்மா கேட்ட வார்த்தை அந்த மாதிரி. அன்னைக்கு ஆக்சுவலி அவர் என்கிட்ட பேசிட்டே இருக்காரு. அவங்க அம்மா வந்து என்ன கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க அந்த தப்பான வார்த்தை சொல்லி அவ தானே உனக்கு போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வார்த்தை கூட பேசல பதிலா. 2 தெரு தள்ளி என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பக்கத்துல 2 தெரு தள்ளி பொன்னியம்மன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பக்கத்துலதான் வீடு. அங்க இருந்து என் பையன் கூட பாத்துருக்கான், அம்மா அப்பாவை பார்த்தம்மான்னு. என்ன சொல்றதே தெரியல. ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறான். 5 years என் கூட என்ன சொல்றது, வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கடவுள் எனக்கு எதுவுமே கொடுக்கல. என் ஃபர்ஸ்ட் லைஃப்லயும் எதுவுமே கொடுக்கல, எனக்கு செகண்ட் லைஃப்லயும் எதுவுமே கொடுக்கல. பையன் கேட்கறான், அம்மா அப்பா ஏம்மா வரலன்னு. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து 3.5 years நான் வரும்போது 2.5 yearsல நான் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தேன். அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து ஒரு நாள்ல இருந்து இவரு தான் அப்பானா என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இப்ப 8 years ஆக போகுது. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? நான் தான் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இப்ப அந்த குழந்தைய ஏமாத்திட்டு என்னையும் ஏமாத்திட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேஸ் முடியவே இல்லையா, இன்னமும் முடியல. அப்புறம் மெசேஜ் பண்ணிருக்காரு சொல்றீங்க? மெசேஜ் பண்ணிருக்காரு மேடம். எனக்கு இப்ப ஒரு 3 daysக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு. என்ன மெசேஜ் பண்ணிருக்காருன்னா, இந்த செகண்டா எங்க கூட இருந்தாரு பாத்தீங்களா, அவர் மெசேஜ் பண்ணிருக்காரு. இந்த 5 years எங்க கூட வாழ்ந்தவர் மெசேஜ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து உன்னை ஏமாத்த மாட்டேன், எங்க அம்மா திட்டினது கொண்டதெல்லாம் நான் அதெல்லாம் இது பண்ணிக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா நான் உன்னை ஏமாத்தல, நான் ஜனவரி மாசம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் ஏன் இப்ப பேசாம இருக்காங்க? எதனால வந்து அவரு பேசாம இருக்காரு, ஏன் வராம இருக்காருன்னு ஏதாவது கேட்டீங்களா? நான் எதுவுமே கேட்கல மேடம். அவரு இப்ப என்ன என் வீட்டுல என்னையே சேர்த்துக்க மாட்டாங்க. நான் இருக்கிறதே ஏதோ அம்மா வீட்டுல நான் இருக்கிறேன். ஒரு எல்லாம் அசிங்கப்படுத்தின பிறகு என்னோட தம்பி முதற்கொண்டு என்ன வந்து அடிச்சிருக்காங்க. இவருக்காக நான் வந்து அக்கா கிட்ட சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன அடிச்சு என் தம்பி என்ன அடிச்சிருக்கான். நீ எதுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ற, அவரு என்ன இங்க வந்து பார்த்துட்டு போறதுக்கு இதுனா லாஜான்னு கேட்காத குறையா என்ன கேட்டாங்க. அந்த 4-5 வருஷமா எங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்காங்க, தோ பண்ணிக்கிறேன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ வைஃப்னு பிரைன் வாஷ் பண்ணி இப்ப நம்ம கால் பண்ணா என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. இத வெளியவும் சொல்ல முடியாம யார்கிட்டயும் மெல்லவும் முடியாம அந்த பக்கம் நான் கோயிலுக்கே போல. அன்னைக்கு சண்டை வந்திருந்து அந்த பக்கம் கோயிலுக்கு கூட நான் போல. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்க. ஆனா அவரு முந்தா நேத்து எங்க வீட்டு வழியாவே ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதுக்கு போயிட்டு இந்த பக்கமாவே போயிருக்காரு. நான் கண்ணால பார்த்தேன். அப்ப கூட ஒரு வார்த்தை, எப்படி இருக்க, குழந்தை எப்படி இருக்கு, அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாவது சொல்லிட்டு போனோம்ல மேடம். எதுவுமே சொல்லல. இப்ப அவங்க அம்மாவுக்கு தெரியாம எனக்கு மெசேஜ் பண்றாரு, இந்த மாதிரி வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அது எதை நம்பி நான் அவர் ஏத்துக்கிறது? கல்யாணம் பண்ணிப்பாரா இல்ல என்ன சொல்றது? இல்ல சட்டப்படி ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலாமா
இல்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு அந்த ஆள் வேண்டாம், நான் அவங்க என்கிட்ட பேசினாங்க, எனக்கு அந்த ஆள் வேண்டாம், ஏன்னா 10 years தான் நாங்க பிரிஞ்சுட்டோம், 10 to 11 years தான் நாங்க பிரிஞ்சுட்டோம், எனக்கு அந்த ஆள் வேண்டாம், ஆனா வந்து எனக்கு பணம் 5 லட்சம் ரூபாய் வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன ஒன்னாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்க அவர்கிட்ட நீங்க கால் பண்ணி ஒரு வாட்டி பேசி பாருங்க. பேசி பாக்குறேன் மேடம். நான் பேசுறேன், என்ன பேசணும்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு என்ன பேசுறது, அன்னைக்கு அவங்க அம்மா அந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு வார்த்தை அவரு பதில் சொல்லவே இல்லை. இல்லைங்க, ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆம்பளைங்களுக்கு வந்து தன்னோட அம்மா அப்படிங்கிறது ரொம்ப வந்து அவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அவர் அப்படி அவங்க அம்மா பேசினப்போ அவங்க பேசலன்னு நீங்கள் கோவப்பட்டு இன்னைக்கு நீங்கள் விட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்கள் சைடில் தான் வந்து நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வரும். ஸோ சில டைம் வந்து மனசில் வருத்தம் இருந்தாலும் அதை ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது தான் நல்லது. சரி மேடம், நான் அவர்கிட்ட நான் பேசுறேன். நீங்க பேசுங்க. ஏன்னா சில டைம் வந்து உங்களோட இப்போ நீங்க தாங்க எமோஷனலா இவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டெய்லி அழுதுட்டு இருக்கிறது நீங்க தான். இதுக்கு வந்து என்ன முடிவு எடுக்கணும்னு பேசினாதான் இதுக்கு ஒரு அர்த்தம் புரியும். கண்டிப்பா மேடம் நான் பேசுறேன் மேடம். நான் கண்டிப்பா பேசிட்டு நான் திருப்பி உங்ககிட்ட கால் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னு சொல்றேன் மேடம். ஏன்னா வீட்டுல வந்து அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஒண்ணு குழந்தைய கூட்டிட்டு தனியா போயிடு அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு பக்கவாதம் வந்தவங்க, தம்பி அப்பா மட்டும்தான் பாத்துக்கிறாரு அம்மாவை. தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு மேரேஜ் பண்ண போறோம், நீ இந்த மாதிரி நிலைமையில இப்படி இருக்கும்போது என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவன் தான் அவங்க வீட்டுல மேம்படுத்துறது, இவன் வந்து இங்க குடிச்சிட்டு சண்டை போடுறது, நீ 2 மாசத்துக்கு இன்னொருத்திக்கிட்ட பேசிட்டு இருக்கான் அவன். இதெல்லாம் நீ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணல, நாளை பிள்ளை என் பிள்ளைக்கு நீ கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைய ஆயிடுத்து. இப்போ அவன் இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது. நாளைக்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீ தனியா போ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. நான் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தனியா போய் இப்ப நான் BA 3rd year படிச்சுட்டு இருக்கா. இதுவும் அவர் தான் ஜாயின் பண்ணி விட்டாரு, படிக்க சொல்லி அவர் தான் என்ன சேர்த்து விட்டாரு. சசிகலா, நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு தெளிவா என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கன்ஸ்ட்ரக்டிவா பேசிட்டு என்ன முடிவு எடுக்கிறீங்க இல்ல என்ன பேசியிருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் நீங்க அழுறதை ஸ்டாப் பண்ணி இமோஷனலா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், நான் சொல்லிட்டு இருந்தாலுங்க, ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட். ஒன்ஸ் நம்ம அதுக்குள்ளே வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், எவ்வளோ அழகாக இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், நம்ம நிறைய விஷயத்தில் தெளிவாக இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது நமக்கு பிரச்சனை தான். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலை அப்படிங்கிறப்போ அடுத்தவங்களை இன்வால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம சால்வ் பண்ணிக்கிறதோ இல்லை சார்ட் அவுட் பண்ணிக்கிறதோ நல்ல விஷயமா இருக்கும். ரெண்டுமே பண்ணாமல் இன்னொருத்தவங்களோட லைஃப்பையும் உள்ளே இன்வால்வ் பண்ணி விட்டு இன்னொருத்தவங்களையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு எவ்வளோ நாள் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ லவ் பண்ணுறது வந்து, அதாவது உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், நமக்கு வந்து இந்த கரன்சி பிரச்சனை இருந்தாலும், இவ்வளோ தான் நகை வச்சுக்கணும்னு சொன்னாலும், எல்லாத்தையும் தாண்டி தினம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. ஸோ லைஃப்பில் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, உற்சாகப்படுத்துகிற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை ஊட்டுற ஒரு ரிலேஷன்ஷிப் என்னைக்கு கிடைக்குதோ, என்னைக்கு அது வந்து ஒரு உருவமாக நம்மக்கிட்ட வந்து நிற்குதோ, அன்றைக்கி தாங்க நிஜமான சந்தோஷம் இருக்கும். அண்ட் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இந்த உலகத்தில். வந்து ரொம்ப பர்ஃபெக்டான, அதாவது நம்ம பார்க்குறதுக்கு வேணால் ஒரு கப்பல் பர்ஃபெக்டாக தெரிவாங்க, பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதை தாண்டி அவங்க ஸ்லோவாக தான் வந்து அவங்களோட லைஃப் ஒரு பொசிஷனுக்கு வந்து நிற்க முடியும். ஸோ அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு இயர் ஒவ்வொரு வருஷம் தான் அது டெவலப் ஆகுமே தவிர ரொம்ப ஈஸியாக ஒரு செகண்டில் அது அப்படி டெவலப் ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோதான் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்க்க அழகாக இருக்காங்க அப்படின்னா அடுத்து நம்ம கண் வந்து அழகான ஒரு விஷயத்தை தேடி போவோம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்கும், அட்ராக்ஷன் வரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு இயல்பான ஒரு விஷயம். பட் அவங்கக்கிட்ட பழகிறப்போ அவங்களோட பாசிட்டிவ்ஸு, அவங்களோட நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ, நெகட்டிவை வந்து
நம்ம எப்படி அதை வந்து நல்ல விஷயமா மாற்ற முடியும்? இல்லை எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இவங்க நம்ம ரொம்ப பிடிக்கும், ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். பட் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. நம்ம நிஜமாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லணும். சொல்லி ஸோ இந்த மாதிரி வந்து இதை கொஞ்சம் நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இது கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சஜஷனாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மாற்ற முடியுமே தவிர, அதாவது அந்த பிடிக்கல அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய நியாயம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்க. ஸோ எப்போவுமே ஒரு சந்தோஷமான ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ஹார்ட்டாக இது நமக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சு லவ் பண்ணுங்கள். அண்டில் தென் நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். See you next week. Until then, it's bye from Ramya. Good night.